உலகின் மிகப்பெரிய டெல்டா எது? ஆன்சர் சுந்தரவனக்காடு. டெல்டா என்பது முக்கோண வடிவில் உள்ள ஒரு தட்டையான நிலப்பரப்பு. சுந்தரவனக்காடு டெல்டா என்பது கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா அல்லது கங்கை டெல்டா என்றும் அழைக்கப்படுகிறது. இது கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் மேக்னா நதிகள் வங்காள விரிகுடாவில் சங்கமிக்கும் இடத்தில் உருவாகிறது. இந்த காடு டெல்டாவில் அதிக அளவு சதுப்பு நில மற்றும் இலையுதிர் காடுகள் காணப்படுகின்றன. இந்த டெல்டா 14,600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது. இது இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ஹூக்ளி நதியிலிருந்து பங்களாதேஷில் உள்ள பலேஸ்வர் நதி வரை பரவியுள்ளது. சுந்தரவனக்காடு அதன் சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் பல்லுயிர்களுக்காக 1987 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய திட்ட நேரம் மற்றும் கிரீன்விச் சராசரி நேரம் இடையே உள்ள வேறுபாடு என்ன? ஆன்சர் 5 மணி நேரம் 30 நிமிடங்கள். இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் சராசரி நேரத்தை விட 5 மணி நேரம் 30 நிமிடங்கள் முன்னால் உள்ளது. இந்தியாவில் முதல் பருத்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் கொல்கத்தா. இந்தியாவில் முதல் பருத்தி ஜவுளி ஆலை 1818ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள ஃபோர்ட் கிளாஸ்டரில் நிறுவப்பட்டது. இரண்டாவது பருத்தி ஆலை 1854இல் மும்பையில் பெரிய அளவிலான பருத்தி உற்பத்தியுடன் தொடங்கப்பட்டது. அதற்கு பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி என்று பெயரிடப்பட்டது. இது உண்மையான அடித்தளம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஆதிவாசி மக்கள் தொகை இல்லை? ஆன்சர் பஞ்சாப். பஞ்சாப் மட்டுமல்லாமல் ஹரியானா, சண்டிகர், டெல்லி மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பட்டியல் பழங்குடியினர் மக்கள் தொகை இல்லை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மிக உயர்ந்த பழங்குடி மக்கள் தொகை மத்திய பிரதேசத்தில் உள்ளது. இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? ஆன்சர் NH-44. NH-44 அது தேசிய நெடுஞ்சாலை 44 ஆனது 4112 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. வடக்கு முதல் தெற்கு வரை செல்கிறது. இது ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரில் தொடங்கி தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரியில் முடிவடைகிறது. பூகம்பங்களுக்கு என்ன காரணம்? ஆன்சர் புவித்தட்டுகள் நகர்தல். பூகம்பங்கள் பெரும்பாலும் புவித்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று உரசுவதாலோ, விலகி செல்வதாலோ அல்லது மோதிக்கொள்வதாலோ ஏற்படுகின்றன. இந்தியாவில் வைரம் உற்பத்தி செய்யும் ஒரே மாநிலம் எது? ஆன்சர் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் உள்ள பன்னா இந்தியாவில் வைரம் வெட்டுவதற்கு பிரபலமானது. பன்னா வைரங்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. குஜராத்தில் உள்ள சூரத் நகரமும் இந்தியாவின் வைர நகரம் என்று அழைக்கப்படுகிறது. சூரத் அதன் வைர வெட்டுதல் மற்றும் மெருகூட்டுவதற்கு மிகவும் பிரபலமானது. இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல் எது? ஆன்சர் டிக்பாய், அஸ்ஸாம். இந்தியாவில் முதல் எண்ணெய் கிணறு 1889 செப்டம்பரில் டிக்பாயில் தோண்டப்பட்டது. டிக்பாய் ஆசியாவின் முதல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஆகும். இது 1901இல் தொடங்கப்பட்டது. டிக்பாய் அசாமின் எண்ணெய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த நதி பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கோசி. கோசி நதி ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கால் இந்த மாநிலத்தின் விவசாய நிலங்களை பாதித்து கிராமப்புற பொருளாதாரத்தை சீர்குலைப்பதால் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. தாமோதர் வங்காளத்தின் துயரம், பிரம்மபுத்திரா அசாமின் துயரம், பெரியார் கேரளாவின் துயரம். இந்தியாவுடன் மிக நீளமான சர்வதேச எல்லையை கொண்ட நாடு எது?
ஆன்சர் பங்களாதேஷ். இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான எல்லையின் மொத்த நீளம் சுமார் 4096 கிலோமீட்டர்கள் ஆகும். இது உலகின் 5வது மிக நீளமான நில எல்லையாகும். எந்த மரம் காட்டின் சுடர் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பலாஷ். ஆர்க்கிடுகள் காட்டின் அழகு, அரச மரம், தெய்வங்களின் மரம், மூங்கில் பழங்குடியினரின் பச்சை தங்கம். ரயில் பயணிகள் பெட்டிகள் எங்கு தயாரிக்கப்படுகின்றன? ஆன்சர் பெரம்பூர். பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த கோச் தொழிற்சாலை இந்தியாவின் மற்றும் உலகின் ஒரு முன்னணி ரயில் பெட்டி உற்பத்தி தொழிற்சாலையாக மாறியுள்ளது. இது 1955ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசியில் ரயில் டீசல் என்ஜின்கள் தயாரிக்கப்படுகின்றன. கபூர்தலா பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஜலந்தர் ஃபிரோஸ்பூர் ரயில் பாதையில் அமைந்துள்ளது. இந்தியாவில் மற்றொரு ரயில் பெட்டி தொழிற்சாலையாகும். ஆனால் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையை விட பெரியது அல்ல. மேற்கு வங்க மாநிலம் சித்தரஞ்சனில் உள்ள சித்தரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸில் ரயில் என்ஜின்கள் தயாரிக்கப்படுகின்றன. தோப் என்றால் என்ன? ஆன்சர் 2 நதிகளுக்கு இடையில் உள்ள நிலம். 2 சிறிய நதிகள் ஒன்றிணைந்து ஒரு பெரிய நதியை உருவாக்கும் இடம் தோப் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில் தோப் 2 நதிகளை பிரிக்கிறது. எந்த பீடபூமி இந்தியாவின் தொழில்துறை இதயம் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சோட்டா நாக்பூர் பீடபூமி. சோட்டா நாக்பூர் பீடபூமி கனிமங்கள், எரிபொருள் மற்றும் விலைமதிப்பற்ற கற்கள் நிறைந்திருப்பதால் இந்தியாவின் தொழில்துறை இதயம் என்று அழைக்கப்படுகிறது. சோட்டா நாக்பூர் பீடபூமி இந்தியாவின் ரூகர் என்றும் அழைக்கப்படுகிறது. ரூகர் மேற்கு ஜெர்மனியின் ஒரு முக்கிய தொழில்துறை மையமாகும். இது கிழக்கு இந்தியாவில் அமைந்துள்ளது. இது ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர் ஆகிய 4 கிழக்கிந்திய மாநிலங்களை உள்ளடக்கியது. தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் உடல்கள் கல்லாக மாறும்போது அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் புதைபடிவங்கள். ஆறுகள், கடல்கள் மற்றும் ஏரிகளின் அடிப்பகுதியில் அடுக்கடுக்காக படிவு பாறைகள் உருவாகும் போது பல்வேறு நீர்வாழ் தாவரங்கள் மற்றும் விலங்குகளும் அதில் புதைக்கப்படுகின்றன. படிவுகள் கல்லாக மாறும்போது இந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் உடல்களும் கல்லாக மாறி அவற்றின் அச்சுப்பதிவுகள் பாறைகளில் காணப்படுகின்றன. இவை படிவுப்பாறைகளில் மட்டுமே காணப்படுகின்றன. சுண்ணாம்புக்கல், மணற்கல், நிலக்கரி, சாக்பீஸ் ஆகியவை படிவுப்பாறைகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். புதைப்படிவங்களை பற்றிய ஆய்வு தொல்லுயிரியல் என்று அழைக்கப்படுகிறது. புதைப்படிவங்களிலிருந்து நாம் பழமையான வாழ்க்கையை பற்றி நிறைய கற்றுக்கொள்ள முடியும்.